இந்த வெள்ளரெல்லாம் படுது, இங்கே இந்த வெள்ளரெல்லாம் படுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் இருக்கிற இடம் வந்து வட்டுவாகல், முல்லைத்தீவில் வந்து வட்டுவாகல். எல்லாருமே அறிந்த இடம் தெரியும், அந்த வட்டுவாகல் கதைகள் வரலாறுகள். நான் நிற்கிற இடத்துல வந்து இந்த வட்டுவாகலில் வந்து எந்த நேரம் வந்து எந்த நேரம் பீச்சு மீன்பிடியில் ஈடுபடினோம், இறால் பிடிப்பினோம். அப்படி என்ன சொல்கிறது, எந்த நேரமே மீன் தொழிலோடையே இல்லை மீன்பிடியோடைய மீன் வளம் கூடிய இடம் எல்லாருக்கும் தெரியும். முல்லைத்தீவு வட்டுவாலெல்லாம் வந்து சொல்லி வேலை இல்லை. அந்த இடத்துல இருக்க காட்சியில் தான் காட்டப்போகிறோம். வட்டுவாலில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு காட்டப்போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகும். அதிகளவான சின்ன மீன்கள் இந்த இதால் பாயிரவடி ஏன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த பகுதியிலேருந்து இங்கே கடலை நோக்கி வந்து கடலை நோக்கி வந்து தண்ணி வேகமாக பாஞ்சு இருக்கிறபடியா எந்த நேரம் வந்து சின்ன மீன்கள் இறால்கள் போகிறபடியா பாருங்க, எவ்வளோ கொக்குகள் நின்று மீன் பிடிக்கிறக்காண்டி நிற்கணும் பாருங்க. அவருக்கு நல்ல சந்தோஷம். இப்போ நான் நிற்கிற நேரம் சரியான நேரம் வந்து 5:30, பின்னேரம் 5:30. அதில் ஒரு அண்ணன் வீசி கொண்டு இருக்குது. என்னென்னு சொன்னால், இரவு பொழுதுல வந்து அதிகளவான பேர் இங்கே வீச்சு இறால் பிடிக்கிறதெல்லாம் வந்து நிற்பினமாம். நிற்கிற அண்ணியாக சொல்லிச்சினோம். இப்போ கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் குறைவு. இதில் ஒரு அண்ணன் வீசி கொண்டிருக்கார், அங்காலையும் 2 பேர் வீசி கொண்டிருக்கணும். எல்லாருக்குமே தெரியும், இந்த வட்டுவாகல் வந்து இடப்பெயர்வு காலத்தில் இதில் ஒரு புகைப்படம் பார்த்துருப்பியல். அப்படியே எல்லாரும் வரிசையில் 2 போகிறபடி இதான அந்த பாலம். அதே நேரம் வந்து முல்லைத்தீவுக்கும் புதுக்குடியிருப்பையும் முனைக்கிற முக்கியமான ஒரு பாதை. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறுகிய ஒடுக்கமான பாதை தான். ஒரே நேரத்தில் வந்து ஒரு பஸ் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓவர்டேக் பண்ணி போகிறது சரியான கஷ்டம், நீண்ட காலமாக இருக்குது. அதே நேரம் வந்து அது வந்து கடலில் வந்து இந்த வட்டுவாகல் பாலத்து தண்ணி வந்து அப்படியே கடலோட தொடுக்கும். அதெல்லாம் வந்து இங்கே அதிகளவான நல்ல மீன்கள் இறால்கள் எல்லாம் அதிகம் அப்படி வர்ற இடம். இந்த அண்ணன் வீசி இருக்கிறார். வீசி வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க, அந்த அத்தாங்களை போட்டிருக்காரு. என்ன மீன் அண்ணா இதெல்லாம்? மணல் தான் புல்லா நிற்குது தானே, ஃபுல்லாக மணல் தான் இருக்குது. இதில் வந்து புளியா நம்பிக்கை நல்லா இருக்குமே, புழுலாக்க புளியா நம்பிக்கை. என்ன விலை போகுது இப்போ? பாருங்க, இங்கே வந்து இவ்வளத்தில் எடுத்தால் 500 ரூபா போகுது. அப்படி கிலோ 500 ரூபா படி கொடுக்குறதா. நல்ல உயிர் மீன், நல்ல பெரிய பெரிய மணல் எல்லாம் இருக்குஞ்சு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 கிலோ கிட்ட கிடக்கு போல. 5-6 கிலோ மீன் கிடக்கு. வீசி பிடிச்சிருக்கணும். கொஞ்சம் வீச்சு வேலை பக்கத்தில் கிடக்கு. வீசி முடிஞ்சதோ? வீச்சு முடிஞ்சு எத்தனை மணி வந்தா? அப்போ காலம்புற 7 மணிக்கோ வந்து கூட பிடிச்சது. 3000 ரூபா கொடுத்தாச்சு. காலம்புற 7 மணிக்கு நேரம் வந்துடலாம். 3000 ரூபாய்க்கு மீன் கொடுத்துட்டோம். இப்போ திருப்பி இவ்வளோ ஒரு 5-6 கிலோ மீன் கிடக்கு. அதை கொண்டு வலிக்கிறப்போ எனக்கு 5:30 ஆச்சு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அந்த வீசில் அந்நியரால் சந்திக்கிறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். இந்த கரை பக்கம் பாருங்க, இந்த கரை பக்கம் நடந்து கொண்டிருக்கிறேன். வழுக்குது, அந்த வழுக்கு தண்ணியெல்லாம் போய் கொண்டிருக்கோம். இப்போ தண்ணி குறைவு நான் நிற்கிற இடத்துல. வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. என்ன இதான் கூட பிரதான தொழிலோ? இது வந்து தொழில் இல்லை, இது வந்து என்னோட பிரதான தொழில் இல்லை. நான் வந்து நான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அப்போ நான் அவருடைய ஊழியத்தை பகுதி நேரமாக நான் செய்கிறேன். நான் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன். நான் ஊராக போய் இயேசுவை பற்றி பறைச்சாட்டுகிறேன். இதை வந்து எனக்கு கறிக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இதை வந்து செய்வேன். நான் மீன் வியாபாரம் செய்து கொண்டு இந்த கடை தொழில், இந்த பீச் தொழில் செஞ்சு கொண்டு மீன் வியாபாரம் செஞ்சு கொண்டு தான்
நான் இந்த என்னோட ஊழிய பணியை செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்ன பீச் நடக்குது இப்ப வந்து இறால் தான் வீசுறாங்க, சின்ன இறால் வீசுறாங்க. சின்ன இறால் எவ்வளவு போகுது அதுக்கு ஒரு கிலோ? ஒரு கிலோ இப்ப 400 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா போகுது. 550 ரூபா போகுது. 550 ரூபா. இப்ப எத்தனை மணிக்கு வீசணும் வந்து? இப்ப நீங்க வேலைக்கு வந்து வீசுறீங்க? இது நான் வேலைக்கு வந்து சும்மா இது வந்து பெரிய இறால் வலை, என்னோட சின்ன இறால் வலை இல்லன்றபடியால நான் இப்ப வந்து கறி பிடிக்கிறது. கறிக்கு பெரிய இறால் வலை வீசுறீங்க? பெரிய இறால் வலை நான் இப்ப 5:30 6 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டு ஆட்கள் இதுல வருவாங்க வீசுறதுக்கு. அவங்களுக்கு விட கொடுத்து நம்ம போயிடுவோம். அப்ப நீங்க இரவு வீசுறே இல்ல? இரவுல வீசுறதுக்கு எனக்கு சின்ன இறால் வலை இல்ல. எத்தனை பேர் வீசுவாங்க ஒரு சராசரி? கிட்டத்தட்ட அது கணக்கு சொல்லல தம்பி. இதுல நிறைய பேர் இரவைக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே இடம் சராசரி எத்தனை பேர் நிப்பாங்க? சராசரி இந்த இடம் வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 400-500 அனுப்பினாங்களா? நாங்க நின்றாத காட்சி படுத்துறோம். நீங்க இரவுல வந்தீங்கன்னா எல்லாம் லைட் எல்லாம் வச்சு லாம்போல் வச்சு இதுல வீசி கொண்டு. எத்தனை மணி வரை? நான் இப்ப 5:30 ஆச்சு. இப்ப இது இன்னைக்கு நடக்கிற காலம் இல்ல, இது காலகாலமா. இப்ப 5 மணி 5:30 ஆச்சு. 5:30 ஆச்சு. இன்னொரு 1 மணி தேவை எல்லாம் வருவாங்க. பாருங்க, நாங்க 5:30 போல நிக்கிறோம். ஒரு 1 மணி தேரத்துல வருவாங்க 400 பேரு கிட்ட. என்ன அந்த பந்தங்களை எல்லாம் கொளுத்தி சூழ்நாம எல்லாம் எரிச்சு லைட் எல்லாம் வச்சு கொண்டு வீசுவாங்க. நான் முதல்ல பாத்துருக்கிறேன். அவனாலும் காட்சிப்படுத்தல. காட்சிப்படுத்த முடியுமா? நாங்க நின்றால் காட்சிப்படுத்துறோம். வந்து இப்ப சின்ன இறால் படுற சீசன் தான் இது. வந்து சொல்லுவாங்க செம்மூக்கன் என்றுவாங்க, நரப்பன் என்று சொல்லுவாங்க. நரப்பன் சின்ன செம்மூக்கன் வீசுற சீசன் தான் இது. ஆறு அடைச்சதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பெரிய இறால் வெள்ள இறால் வீசுவாங்க. வெள்ள இறால் வீசுவாங்களா? அந்த கடலோட அடைச்சதுக்கு பிறகுதான் பெரிய இறால். இப்ப இதான் சங்கம் எதுவும் சங்கம் இருக்குதுக்கு. எல்லாரும் வந்து இதுல வீசலாது. இங்க திருவண்ணாமலை மாவட்டம், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ள பதியப்பட்ட ஆக்கள் டோக்கன் எடுத்து பதியப்பட்ட ஆக்கள் தான் வீசலாம். சும்மா மற்ற நேரங்கள்ல வந்து யாரும் வீசிக்கலாம். மற்றபடி இரவு நேரங்கள்ல எந்த நேரம்? இப்ப நாங்க இப்ப இரவு 12 மாதத்திலயும் வீசக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல 12 மாதம் மாரி காலத்துலதான். இந்த மாரி காலம் முடிஞ்சு 12ஆம் மாசம் முடிஞ்சு 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் வாக்கில் இந்த இறால் சீசன் நடக்கும். அதுக்கு பிறகு 6ஆம் 5 நாள் வந்துச்சுன்னா அப்புறம் தொழில் குறைஞ்சிடும். அதுக்கு குறைஞ்சிருவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு மீன் வீசுவாங்க. இறால் சீசன் வந்து மாரி சீசனுக்கு உருவாகுற அந்த இறால் தான். இது மாதிரி எல்லாம் கிடக்கு, பாத்தியா கிடக்குல்ல. இது வந்து அவங்களோட அந்த அதாவது மீன் விடுற இடம் இல்ல. இது வந்து அவங்களோட பாடு. இது ஒரு ஆள் செஞ்சிருப்பாரு. இப்ப அவர் வந்து இந்த இடத்துல நின்றுதான் வீசி கொண்டு வர ஆள அப்படியே நிறைய ஒரு பாட்டுல ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ வந்துட்டு வைங்களேன். அந்த ராளை கொண்டு அப்படியே கொண்டு இதுலதான் தட்டுவாங்க. தட்டுறது வலைய வச்சு தட்டுறது. மீன் ராளோ மீனாக விடுறதுக்காண்டி இல்ல விடுறதுக்காக இல்ல. அவையில இடம் அப்படியே இடம். பிறகு அதுக்கப்புறம் அதுல எடுத்து அவங்க அந்த ரால் போடுற அந்த பாருங்க. இதான் விஷயம். இதுல தொட்டி மாதிரி அந்த களிமண்ணால கல்லுல எல்லாம் வச்சு அடிக்கடி அங்க இருக்கிற காட்டுற படிவா அது வந்து பாடுன்னு சொல்றாங்க. கரவலைக்கு இருக்கிற மாதிரி பாடு அவங்க அடிச்சு இதுல ஒரு ரால். என்னன்னு சொன்னா அந்த கரவலைக்கு பாடு இருக்கு மேல. இப்ப எந்த குறிப்பிட்ட இடம் வந்து கரவலைக்கு ஒவ்வொரு தடவை ஒரு அந்த கடலை பிரிச்சு கொடுக்குற மாதிரி இது வந்து இந்த தொட்டியா இருக்கிறத வந்து ஒரு இடமா பாடு அவங்க வலைய வீசி. அப்ப என்ன பிடிச்சிட்டு இல்ல முதல் காலையில வந்து கொஞ்சம் பிடிச்சினான். இப்ப வந்து நான் வந்து இந்த ரால் சைஸ் ஒரு ரால் ஒன்று வீசினேன். அது இதுக்கு சொல்றேன் மோட்டர் ரால் சொல்றேன். மோட்டர் ரால் பிடிச்சிருக்காரு. பிள்ளைகளுக்கு கறிக்கு நல்லா இருக்கு. மோட்டர் ரால் வேற. இது வந்து மோட்டர் ரால் நல்ல பெருசு. என்ன இது மோட்டர் ரால்னு சொல்றது. இது பாருங்க, இது வந்து நிறைய படம் சைஸா பாருங்க. நிறைய படாதான் ஒன்றே என்ன 1/4 கிலோ நிக்கும் போட. இது அவ்வளவு விலையம் விலை இல்லையா? ஆனா பெருசா கிடையாது. இப்ப விலை என்னவோ தெரியல. நாங்க இது பெருசா பிடிபடாத எங்களுக்கு. இந்த 1 இன்ச் விலைக்கு 2-3 ரால் வரும். இதை கொண்டு எங்க பேர பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். நல்லா இருக்கு, பார்க்க ஆசையா இருக்கு. பாருங்க ரால்ல சைஸ் 1/4 கிலோ நிக்கும் போட. அவ்வளவு சைஸ்ல நிக்குது மோட்டர் ரால்னு சொல்றா. மத்தது வந்து இந்த ரால் தான் இனி வர நாட்கள பட போகுது. இந்த வெள்ள ரால் இந்த ரால்னால இது நல்ல அளவான ரால். நூடுல்ஸ்க்கு போட தட்ட மாதிரி பொரிக்கலாம் நல்லா இருக்கு. அதான் இனி வர சீசன்ல படும். இது என்ன ரால்? இது வந்து வெள்ள ரால். இது மோட்டர் ரால். பாருங்க, இது மோட்டர் ரால், இது வெள்ள ரால். இது மோட்டர் ராலும் எந்த நேரம் கிடக்கும். மோட்டர் ரால் இந்த படும் கணக்கா படாது. இப்ப ஒரு பாட்டுல சில நேரங்கள் 1-2 வரும். சில நேரங்கள 1 கிலோ 1.5 கிலோவும் படும். அப்படியே பாரு வலையில வரும் சில நேரங்கள். இப்ப எவ்வளவு நேரம் இது பிடிச்சு? இப்பதான் வந்தேன். இப்பதான் வந்தது பாருங்க. ஐயா இப்ப வந்திருக்கா. நாங்க வந்த உடனே கதைக்கு வலிக்கிட்டோம். ஐயா வீசுறத காணொலியில காட்டுறோம். அவர் வீசிட்டு இவ்வளவு இருக்க பிடிச்சா நாங்க நிக்க மட்டும் பிடிச்சானா உங்களுக்கு காணொலியில பதிவு செய்யறோம். கட்ட இதான் அந்த பாடு. ஐயா சொன்ன பாடு ஒரு தொட்டி மாதிரி கிடக்கு. இதுக்கு நேரம் ஒரு 2 வீசிடுமா. இங்க எத்தனை நடக்கண்டு ஏறாவான பாடு இருக்கு. இது தொட்டி மாதிரி கிடக்கு. இது பாடு
இது பாடு அங்கே அதில் தெரிகிற பாடு அங்கால எல்லாம் இருக்கு அங்கே இருக்கு பாருங்க அந்த அங்கே தெரிகிறெல்லாம் பாடுதான் இந்த அதில் தெரிகிறெல்லாம் பாடுதான் அது மாதிரி அங்கே முன்னுக்கும் இருக்கு அந்த முன்னுக்கும் இருக்கு அதிலே மரம் வீசி கொண்டிருக்கிறார் சிலந்தான் மீன் இந்த அண்ணன் கதைச்ச இடத்துல என்ன சொன்னா இரவு பொழுதுலாம் வந்து இறால் வந்து வீசுறதாம் பகல்ல வந்து மீன் தானம் அதிகமாக வருமாம் மீன் வீசுற மணல் இன்னொரு அண்ணன் வீசி கொண்டு போறார் மற்ற 1-2 இறால் தான் இதுக்கு வருது இரவுல வந்து இறால் அதிகமாக வருமாம்னு சொல்லி அண்ணன் சொன்னார் பாருங்க கொஞ்சம் பொய் மீன் வந்திருக்குது கொய் மீன் இது பேர் சொல்ற பொய்ன்னு சொல்றது வேற துடிக்க பட்டுவாரில் மாட்டின பொய் மீன் வீசியாக வந்திருக்குது இது பொரிக்கவா இல்லை பொரிக்க கூட இல்லை பொய் மீன் அஞ்சாறு கடை போல என்னன்னு சொன்னா இந்த பாலம் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து வெட்டி விடுறபடியே தான் அது உண்மையான பேர் வந்து வெட்டு வாய்க்கால் வெட்டுறபடியான்னு சொல்றது ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகினோடனே தண்ணி நிரம்பின உடனேயாம் அங்கே வந்து வெட்டி விடுறது கடலோட சேர்ந்து வெட்டி விடுறபடியே தான் வந்து இது வெட்டு வாய்க்கால் அதோட பேர் அது வந்து காலப்போக்கில் நாங்கள் அந்த பேச்சு மொழியில வந்து வட்டுவாகல் என்று வந்துட்டு வட்டுவாகல் தான் இப்போ எல்லாருக்கும் யாருக்கும் முத்தினாலும் வந்து வட்டுவாகல் வட்டு வாய்க்கால் தான் தெரியும் ஆனால் உண்மையான பேர் வந்து அதுக்கு வந்து வெட்டு வாய்க்கால் வெட்டி விடுறபடியா வெட்டு வாய்க்கால் அதில் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கடல் இந்தியாவில் வந்து நந்திக்கடலில் தண்ணி வந்து ரெண்டுமே இணைந்து ஒரு கட்டத்தில் அந்த மாரி காலத்தில் வந்து தண்ணி அந்த சொல்கிறது மேலால் பாயுமா இந்த என்ன சொல்கிறது நானும் பார்த்துருக்கேன் இந்த இதுக்கு மேலால் பாயும் அந்த பாயிறபடி அதை வளமையாக நடைபெறபடியாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த கடலில் இருக்கிற அந்த அணையை வந்து வெட்டி விடுறது கடல் அந்த மண்ணை வந்து வெட்டி விடுறது அப்போது ஒரு காலத்துக்கு வந்து என்ன செய்ய மாட்டா ஒரு வருஷம் வந்து வெட்டி விடுறபடியா அது வெட்டி விடுறபடியா தான் வந்து வெட்டு வாய்க்கால் வெட்டுற வாய்க்கால் ஆனால் அது எங்களோட பேச்சு மொழியில் வந்து வட்டுவாகல்னு வந்துட்டு நாங்கள் வேற கேட்டாலும் வட்டுவால் பாலத்தில் போகிறோம் வட்டுவால் பாலத்தடியில் போகிறோம் அப்படி தான் சொல்கிறேன் நான் இந்த வட்டுவாலுக்குன்னு ஒரு கதை இருக்கிறேன்னு சொன்னால் இடம்பெயர்ந்து 2009 இப்போ 2 பக்கம் வந்து இந்த மொழிவாய்க்கால் இந்த ஆக்கள் போய்க்க வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பக்கத்தெல்லாம் ஆக்களை எடுத்தவை உள்ளே முகாமுக்கு போகிற கடுக்கைக்க வந்து நீங்கள் எல்லாருமே இந்த சொல்கிறது மொழிவாய்க்கால் இடப்பெயர்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் புகைப்படம் ஒன்று இருக்கும் இதில் வந்து நிறைய பேர் வரிசையாக எங்களோட மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போகிற காட்சியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இடம் தான் வந்து இந்த வட்டுவாகல் பாலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இன்டர்நெட்டில் இங்கே தேடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்சியில் வந்து புகைப்படங்களாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு பல வரலாற்று கதைகள் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் வட்டுவாலில் கதைகள் அதன் பொக்கிஷமான கதைகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இதுதான் வந்து முள்ளி மரம் இது வந்து பொக்கன மாத்தலன் முள்ளிவாய்க்கால் வட்டுவாய்க்கால் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் வன்னி பிரச்சனைகள் பல அந்த நீர் ஏரியில் வந்து இந்த முள்ளி மரம் நிற்கும் முள்ளு மரம் இருக்கும் பாருங்க முள்ளு தான் இருக்கும் முள்ளு இதுதான் முள்ளி அதிகமான முள்ளி வட்டுவாய்க்காலில் நிற்குது சுத்த வேற ஐயாரால் வாரார் 6 மணி ஆக போகுது எல்லாம் கொண்டு வர வீசுற இரவு ராளுக்கு வீசுறாக்கு எல்லாம் இந்த சூல்லாம்பெல்லாம் தடிப்படி கொண்டு வர கேட்டுலண்ணே கேட்டுல சூல்லாம்பாக்கி வச்சுக்கிறார் ஐயா இந்த சண்டை பாட்டில் வந்து நிற்கிறார் ஒரு பட்டிக்குள்ள முழு சாப்பாடு கொண்டு வந்து வந்தோம் எத்தனை மணிக்கு அப்போ போகிறது விடிய 2 மணி 3 மணி ஆகும் அப்பா அப்ப என்ன வீசுறதுக்கு ஆரம்பம் வந்தாச்சு போலையா 6 மணி ஆச்சுன்னு 6 மணிக்கு வீசுவோம் 6 மணிக்கு வீச வலிக்கிட்டு இருக்கு 6:30 தொடங்கினா எத்தனை மணி அனுப்பியல் 3 மணி குடியப்புறம் 3 மணியா 4 மணி அப்ப சாப்பாடு என்ன சாப்பாடு ஒன்று இரவு சாப்பாடு சோறு தான் சோறு அப்ப டீ எல்லாம் எல்லாம் சுடுதண்ணி போத்தல இருந்தா எல்லாம் பாருங்க இதுக்கெல்லாம் முழுச்சாமான இருக்கு சுடுதண்ணி போத்தல் தண்ணி போத்தல் சாப்பாடு விடியப்புறத்துக்குரிய எல்லா ஐட்டமும் வந்துடு 3 மணி தானே போயிடுவோம் எல்லாம் கொண்டு வந்து அப்ப என்ன நித்திரையும் இல்லை ஒண்ணும் இல்லை எவ்வளவு எத்தனை வயது இப்ப உங்களுக்கு 63 எத்தனை வருஷம் வீசுறியல்
பிறந்ததுலேருந்தே இதுதான் பிரதான தொழிலே வீச்சு தானே? இது கடத்தொழில். கடத்தொழில் இதுக்கு வீசுற ஒரு வருஷம் எத்தனை தடவை வீசுவியல்? இது இப்போ இந்த முறை வீசுவோம். வீசினா இப்போ 3 மாதத்துக்கு வீசலாம். 3 மாதத்துக்கு வீசுவீங்க. 3 மாதத்துக்கு வீசலாம். இப்போ என்ன படுது? இறால் தான். அந்த ஐயா சொன்ன ரால் தான் படுதுன்னு சொல்லி அப்போ நேற்று வீசினீங்களோ? எவ்வளோ நேற்று பிடிச்சிருப்பீங்க? நேற்று 4000 ரூபா. 4000 ரூபாய்க்கு வீசினது. 2000 கிலோ ரால்? 5 கிலோ. 5 கிலோ ரால் வீசினது 3 மணி ஆனது. இல்லை 2 மணிக்கெல்லாம். 2 மணிக்கு போயிட்டீங்களா? 5 கிலோ ரால். சில நேரம் இறால் முந்தியும் வரும். என்ன ரால் படுது? வெள்ளை இறால் வரும். எதென்றாலும் ஒரு கிலோ பழம் படி கொடுப்பீங்க? 500 ரூபா. இங்க இது வழியா எடுக்கிற பட்டிக்காரரோ இல்லை வாடிக்கு கொடுப்பேன். 500 ரூபா கிலோ. 500 ரூபாய்க்கு சின்ன இறால். பெரிய இறால் 2000 ரூபா. 2000 ரூபா. வெள்ளை 1500. 1500. இப்போ எத்தனை பேர் வீசினோம்? இப்போ உங்களோட இதுல வந்து இப்போ பார்க்க போனா ஒரு இதுக்குள்ளேயே ஒரு 300-400 பேர் நிற்பாங்க. அந்த கரை இந்த இது அங்கால அப்படித்தான் அந்த ஐயா மண்ணேன்னு சொன்னாங்க. சரி பாப்போம் என்ன சொன்னா. ஐயா சொல்ல 300-400 பேர் வீசுவாங்க. நான் நின்றா அதையும் காட்சிப்படுத்துறோம், வீடியோ எடுக்கிறோம். ஓகே நன்றியா. நீங்க உங்களோட வேலையை தொடங்கும். நான் கண்ணேரம் உங்களோட. எங்க இருந்து வாரீங்களா? நான் வெள்ளெடுத்துறேன். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன், அதுக்கு பதிவு செய்யறதுக்கு வந்திருக்கேன். நீங்க எந்த இடம்? நாங்களும் வெள்ளெடுத்துருவோம். வெள்ளெடுத்துரு தானே பாருங்க. ஐயா வந்து எங்கட ஊர் தாராம். அப்போ வெள்ளெடுத்துறா இங்க இருக்கிறீங்க? வட்டுவாள் அங்கால இருக்கிறோம். தொங்கல். அப்ப கனகாலம் வெள்ளெடுத்துறேன் இங்க வந்து இங்கேயே பிறந்தது. உங்களோட அப்பா பொலிச்சுல ரைட் ரைட். அப்பா வெள்ளெடுத்துறா அப்படியே இங்க வந்தாச்சு. பாருங்க ஐயா வந்து பூர்வீகம் வந்து வெள்ளெடுத்துறானா. நாங்க கிரவுண்ட் சைடு இருக்கு. சிதம்பரா கோயில். சிதம்பரம் அங்க ஆதி. ஆமாம். ஐயா வந்து தன் பாட்டுக்குள்ள வந்து ரால் தெரிச்சு போடுற அந்த இதுல வந்து தற்பாலெல்லாம் பிரிச்சு வேலை நடக்குது. வீட்டிலேருந்து வந்து 5:45 அப்புறம் வந்தவர் வந்தெல்லாம் என்ன சொல்ற 5:30 6:30 வீச தொடங்கணும். அதுக்கிடையில எல்லாம் வந்து எல்லாம் அடுக்கெல்லாம் ரெடி பண்ணப்படுது. அந்த பாருன்னு சொல்ற இடத்துல எல்லாம் ரெடி பண்ணப்படுது. இன்னொரு அந்நியரால் வாரார். இப்போ வாரார் வேற வீட்டிலேருந்து வலிக்கிட்டு கொண்டு. அதே மாதிரி ஒரு பட்டிக்குள்ள எல்லா ஜாமானையும் கொண்டு வலிக்கிட்டு வந்துட்டார். அவர் அங்கே முன்பக்கம் போகிறார். தண்டை பாட்டுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். பாருங்க நண்பர்களே, என்னென்னு சொன்னால் நிற்கிற இடம் வந்து வட்டுவாலில் நிற்கிறேன். வட்டுவாலில் வந்து இப்போ 6:50க்கு மேலேயாச்சு. நான் என்ன சொல்கிறேன், முதல் வந்து பகல் நின்றாங்க 5 மணிக்கு நின்று அந்த காட்சியில் காட்டியிருந்தாங்க. இப்போ வந்து நிற்கிற நேரம் வந்து 6:54. பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சூழாம்பெல்லாம் வெடித்து ராடெல்லாம் பிடிக்க வலிக்கிட்டோம். அந்த காட்சியில் காட்டுறோம். நான் நிற்கிற இடம் வந்து வட்டுவால் பாலத்துக்கு அந்த தண்ணி கரையோடையே நிற்கிறேன். பாருங்க இருட்டுக்கு வடையாக தெரியாது. நான் அந்த காட்சியில் காட்டுறேன். இதான் ஏறும் ரெண்டா வழுக்கும். கவனமா. பாருங்க பைக் இதில் நிற்கிது. இங்கே அதில் சூழலாம்பெல்லாம் வெறிச்சு லாம்பெல்லாம் வெறிச்சு வேலை தொடங்கிட்டாங்க, வீச தொடங்கிட்டாங்க. இதுக்கு என் கனவே நிற்கணும். இதுக்கு இல்லைன்னா இன்னும் வீச தொடங்கல. இப்போ நான் ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா என்னென்றா இப்போ ஒரு 7 மணி அப்படி தொடங்கி விடியப்புறங்கான இந்த வீச்சு வேலை தொடங்கி நடந்து கொண்டிருக்குமா. இப்போ வீச தொடங்கினா பெருசாக இன்னும் ஆள் படை இல்லையா? பாருங்க இல்லையா? நேற்று படை இல்லையா? இப்போ நேற்றும் பெருசா ஆள் இல்லையா? மண்டே வீசி கொண்டிருக்கணும். தரையில் ஒருத்தன் லைட்டும் கட்டி ஏராளமா வீசி கொண்டிருக்கணும். திருவிழா மாதிரி. மாறி மாறி வீசிக்கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50 பேர் இப்பயே வந்துட்டோம். தொடர்ந்து மாறி மாறி வீச்சு நடக்குது. சின்ன ஆள் தானே. வெள்ளையை காட்டுறேன்.
சின்ன சின்ன இறால் இருக்குது. இதுக்குள்ள கொஞ்சம் பெருசு என்ன பாம்பா உள்ள அந்த ஒரு வேகம் கொஞ்சம் பெரிய இறால் இருக்குன்னு. இது கிலோ எவ்வளோ ஆகும்? கிலோ 1400. 1400. இது சின்ன 600. இப்போ நான் வீச்சா வருதோ இப்போ 1-2 நம்பர் வருங்க. இப்போ வந்து 7 மணி 1-2 இறாலாம் வருதுஞ்சு. இந்த இப்போ ஒரு விசி 2 தான் வந்துருக்கு. சும்மா தட்டுப்படுது தானே. இந்த வட்டுவார் பாலத்தின் ஒரு கரையில் வீசினோம். கடற்கரை பக்கம் இல்லாமல் அடுத்த பக்கம் எதிர்பக்கம் வீசி கொண்டிருக்கணும். எல்லாருமே வேணும். அங்கே இல்ல இடம் நிற்கிறேன் பாருங்க. ஒரு இடத்துலயே ஒரு 10-15 பேர் நிற்கணும். உண்டா திருவிழா மாதிரி தான் காட்சி அளிக்கணும். இதுக்கு கிடக்கண்ணே. இது படம் இப்போ பிடிச்சது. 1 கிலோ கூட வரும் போல. கீழே நெத்தலி கிடக்கு. நெத்தலியும் வருதுயா பாருங்க. நெத்தலியும் மீன் வருது. இல்லை நெத்தலி கொஞ்சம் பெரிய இறாலும் வருது. இது வெள்ளை இறால் தானே. இது சின்ன கீழே கிடக்குறான். இது பெருசா விலை போகாதாகுமா? 500 ரூபா. பெருசா 1000 ரூபாக்குமா? இது 1200 பாருங்க. இந்த இறாலாம் 1200. வீசி அந்த பட்டிகை போட்டுட்டு தெரிஞ்சடிக்கணும். மீன் தான் மாதிரி தண்ணி பாஞ்சொன்னு தான் இருக்கு. இடத்துல கோகமாப்பா இது தண்ணி. பருவ முதலுக்கு வந்து நல்ல அதிகமான இறாலுகள் கூட படுமா. இப்போ இன்றைக்கு நேற்றும் கொஞ்சம் குறைவான, இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சில் படுமா. நேற்றும் பொருளோ பரவாயில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 15 கிலோ அப்படின்னு சொல்லி இறால் வருவோம். இறாலில் வந்து கணக்கு வகை இருக்குது. பெரிய இறால், சின்ன இறால், நீலக்கால் இறால் அப்படின்னு கிளம்ப வகையான இறாலை பிடிக்கணும். வரி இறால் அப்படின்றலாம் சொல்லி சொல்லிச்சினோம். ஐயாவோட கதைக்கு அப்புறம் அது மைக் அடிச்சுட்டேன். வீசுறாரு. வீச முடிய வரட்டுமா அப்படி கதை வீசிட்டு இழுக்கிறார். என்ன பாட்டுருக்கோ? இந்த பாடு காண இல்லை. இல்லைண்ணே. எத்தனை மணி தொடங்கினீங்க? 6 மணி அப்படி துவங்கினேன். 6 மணி தொடங்கினீங்களா? எத்தனை மணி அனுப்பியல்? 10 மணி 11 மணி மட்டும் நிற்போம். அங்கேருந்து வந்து இதான இடம் உங்களுக்கு சொந்த இடம்? இங்கே வட்டுவாள்லான்னு சொன்னோம். வட்டுவாள். ஆமாம். ஒன்று பட்டு பெரிய ஒன்று தான் பட்டுருக்கு பெரிய இடம். ஒன்று தான் பட்டுருக்கு. இப்போ ஒரு சராசரி இப்போ மீன் படுதோ இல்லை? சராசரி படுது. இப்போ எத்தனை நாள் வீச தொடங்கி இந்த வருஷத்துக்கு? இந்த வருஷம் வீசத்து வாங்கிற 10-15 நாள். 10-15 நாள். ஆமாம். அது காய்ச்சி கஞ்சி வீசி கொண்டு இருக்கிறார். காய்ச்சி கொண்டு எத்தனை பேர் வீசினோண்டு வேணும். அதுலேயே ஒரு 10 பேருக்கு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் தான் ஆள் இல்லை. அப்படியே? நேற்று அப்படி நேற்றும் இல்லை. அந்த பருவம் போச்சு தானே. ஓ அதுக்குள்ள தொழில் நடந்தது.
இப்போ தொழில் இப்போ இனி எப்போ ஒரு ஆள் கூடப்படும்? இந்த கனத்த நாளண்டி தான் பருவம் அமாவாசை ஆ அதுகளுக்குலாம் ஆள் கூட தருவோம். இப்போ சராசரி எத்தனை பேர் பேசுவாங்க அண்டைக்கு? இந்த ஓ சராசரி இது ஒரு 100 பேரை பார்க்கலாம். இல்லாட்டி எத்தனை பேர் பேசுவாங்க அவ்வளோ? இல்லாட்டி அந்த கனத்த நாள்னு சொன்னா கடைசி ஒரு 1000 பேரை பார்க்கலாம். ஓ 1000 பேர் தொழில் எல்லாம் மிஞ்சி தூராகலாண்ணா? எல்லாம் டண்டு அது கள்ளப்பாடு சிலாவத்து எல்லா இடத்து கிராமம் எல்லாரும் போயிருவாங்க. எல்லா கிராம ஆக்களும் வந்து தொலைச்சுக்கிறோம். ஒரு ஆளே பட்டியாரம் வந்து எடுக்கிறதா இல்லை? இல்லை வியாபாரி இங்கே வியாபாரி இருக்கு. ஆமாம். நாங்கள் அதை கொண்டு அவங்க வீடு வழியே கொடுக்கணும். இல்லாட்டி இதில் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து எடுப்பினோம். ஆமாம். பட்டிருக்கு ஒன்று வட்டிருக்கு. ஒரு ஆள்லாம் வந்துருக்கேன். இந்த ரெண்டு வட்டிருக்கு. 2 வட்டிருக்கேன். 3 ஆள் 3 ஆள் வந்துருக்கு. சராசரி இந்த பருவத்துக்கு போன முறை ஒரு நாளும் சிலது கொஞ்சம் லேட்டாக படமே. ஓ இப்படி அப்புறம் இங்கே தண்ணி வந்து இப்போ இங்கே பாயுது. இப்போ இது வந்து இங்கே பாயும். கடல்ல இருந்து இங்கே பார்க்க பாய்ஞ்சாதான் கூட படுமே. ஓ இங்கே பார்க்க பாய்ஞ்சா கூட ஆள். அந்த இதுக்குள்ள எங்களுக்கு போன முறை இந்த தண்ணி பாய்க்கு வந்து 10,000 ஒரு நாளைக்கு. ஓ ஒரு 2 மணி மட்டும் நீக்கிறாரு. இந்த 10,000 15,000 அப்படி வீசினாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓ ஒரு நாளைக்கு ஒரு மைந்த. இப்போ தண்ணி மாறி மாறி வெள்ளம் பாடுன்னு சொல்றது. அப்போ இது வந்து இப்போ வடுத்தான் பாயுது. இப்போ இனி கிணத்து நாளை வெட்டி தான் எங்களுக்கு அந்த வெள்ளம் பாய். வெள்ளம் பாஞ்சே தான் இதில் சொல்லு. பாருங்க, நாங்கள் அவ்வளோ நேரம் அந்த லைட் தெரிகிற இடத்துல இருந்தாங்க. இப்போ திருப்பி அந்த ஐயா கிட்ட போகிறோம் பாருங்க மறுபடி. வலிக்கி விட்டுரும், அதான் பிரச்சனை. சின்ன சின்ன நண்டுகளும் நிற்கும். ஆமாம், பேசுங்க பேசுங்க. மரங்கள் வழியெல்லாம் கொடி கிடக்கு பாருங்க. சூழலாம் நான் போகிறேன். அங்கங்கே லைட்டுகளும். எப்படி ஐயா ஆரம்பிச்சாச்சு போலையா? ஆரம்பிச்சாச்சு. நேரம் கிடாக்க தண்ணி ஓ தண்ணி வந்து காத்தடிக்கணும். காத்தடிக்கணுமா? உப்பு தண்ணி ஏறினா தான் இறால் வந்தோடனே இறால் கூடுதலாக. இப்போ ஒன்றும் படையில. இப்போ ட்ரையல் பார்க்கலாம். ஆரம்பி பாடா இது ட்ரையல் பார்ப்போம். ட்ரையல் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிட்ட நிலா வேறு தானே. ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. அங்கே போ இதில் வீசி விட்டு கிடக்க மற்ற இந்த வெள்ளரால்லாம் படுது. இங்கே இந்த வெள்ளரால்லாம் படுது. உயிரோட நிற்கிது வாத்தியல். இதான் 1200 ரூபாய்க்கு இதோடு விடுதான் இங்கே. இஞ்சி பார்க்கவே ஆசையாக இருக்குது. இஞ்சி துடிக்குது. இந்த இது ஒவ்வொரு தட்ட பாடு, அந்த பாட்டுக்குள்ளே வீசி வீசி போடுவது. இப்போ இந்த ஐயாக்கள் வீச தொடங்கியிருக்கணும். இந்த வேறுங்க துடிக்குது, அடிக்குது. அளவான சைஸ் ஒன்று, சின்ன சைஸும் இருக்குது. இது ஒரு சின்ன சைஸ். இந்த ஐயா வார வந்திருக்க ஒரு ஆள் ஒரு ஆள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு ஆள் வேற ஒரு ஆள் அப்படியே எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியான்னு
2 இறால் சின்ன இறால் 2-3 போல. இதுல ஒரு இறால் வந்து ஒன்றுதான் ஒரு இறால்லாம் வந்துட்டு நேற்றும் இப்படித்தான் வந்தா இல்ல பிறகு கூட படுமோ? நேற்றும் இப்படித்தான் வந்தது. ஆ வந்து சேர்ந்து பின்னுக்கு பின்னு கண்டு விடியப்புறம் போல இல்ல ஒரு 10 மணி பாருங்க 10 மணி 10:30 பிறகு ஆள் படுமாண்டா ஐயா சொல்ல நேற்று அப்படித்தான் நான் பட்டதான். ஓகே ரோலே, இன்றைக்கி நாங்கள் வந்து முல்லைத்தீவில் வட்டுவாகலில் வந்து எல்லாருக்குமே தெரியும், வட்டுவாகல் வந்து ஒரு மீன் வளமான ஒரு இடம். முல்லைத்தீவை பொதுவாக வந்து மீன் வளம் அதிகரிக்கிற இடம் தான். அதுலேயும் வந்து வட்டுவால் வந்து காலங்காலமாக அந்த வீச்சு தொழில் இறால் படுறது நெத்திலி படுறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு என்ன சொல்கிற வீச்சு 2 நாளில் ஓரளவு இறால் பட்டிருக்குது, வீசி கொண்டிருக்கணும். அந்த காட்சியில் தான் காட்டியிருந்தாங்க. ஓகே ரோலே, இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் முறை விட வருகிறேன். என்று உங்கள் வெல்லோஸ் லாக்ஸ். பாய் பாய்.